நான் ஒரு ஒட்டகம். என்ன பாலைவனத்தின் கப்பல்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா மிக கடினமான பாலைவன பயணங்களையும் நான் அமைதியா கடந்து போவேன். என் வாழ்க்கை ஈஸியானது இல்ல. நான் இருக்க இடம் பாலைவனம். அதிகமான வெப்பம், தண்ணீர் குறைவு, மரங்கள் இல்ல. நீண்ட தூரம் மணல் மட்டுமே. ஆனா அந்த சூழ்நிலையில கூட நான் வாழ பழகிட்டேன். என் உடம்புல ஒரு பெரிய ஹம்ப் இருக்கு. அத பார்த்தா ஒரு சுமை போல இருக்கும். ஆனா உண்மையில அது என் பலம். அதுல நான் சக்தியை சேமிச்சு வைக்கிறேன். அதனால பல நாள் தண்ணி இல்லாம கூட நான் பயணம் செய்வேன். இதுல இருந்து நான் உங்களுக்கு ஒரு பாடம் சொல்ல விரும்புறேன். உங்ககிட்ட இருக்க தனித்துவத்தை குறையா நினைக்காதீங்க. அதுதான் உங்க பலமா மாறும். என் கால்கள் நீளமா இருக்கும். பாலைவன மணலில் நடக்க அது உதவுகிறது. என் கண்ல நீளமா இமைகள் இருக்கு. மணல் காற்று வந்தாலும் என் கண்களை பாதுகாக்க அது உதவுது. இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம், இயற்கை ஒவ்வொருத்தரையும் ஒரு காரணத்துக்காக உருவாக்கி இருக்கு. பாலைவனத்துல நான் எப்பவும் அவசரப்பட மாட்டேன். மெதுவா பொறுமையா பயணம் செய்வேன். சில நேரங்கள்ல பயணம் ரொம்ப நீளமா கஷ்டமா இருக்கும். தண்ணீர் கிடைக்க பல நாட்கள் ஆகும். ஆனா நான் மனசு உடைய மாட்டேன். எனக்கு தெரியும், பொறுமையா இருந்தா எந்த பாலைவனத்தையும் கடந்து போகலாம். அது மாதிரி உங்க வாழ்க்கையிலையும் சில நேரங்கள்ல பாலைவனம் போன்ற காலங்கள் வரும். கஷ்டம் வரும், சோதனை வரும். சில நேரங்கள்ல நீங்க தனியா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அந்த நேரத்துல என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன மாதிரி அமைதியா பொறுமையா நம்பிக்கையோட முன்னேறுங்க. ஒரு ஒட்டகம் பாலைவனத்தை கடக்கிறப்போ நீங்க உங்க வாழ்க்கை சவால்களை கடக்க முடியாதா என்ன? எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பொறுமை உங்க பலம், நம்பிக்கை உங்க தண்ணி, முயற்சி உங்க பயணம். அப்படியே முன்னேறுங்க. ஒரு நாள் நீங்க உங்கள் வாழ்க்கையில சக்சஸ் ஆவீங்க. உங்க உருவத்தை பார்த்து கேலி பண்றவங்களுக்கு உங்க திறமை தெரியாது. உங்க திறமை உங்களுக்கு தான் தெரியும். அதை பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறிவாங்க. உங்க திறமைய பத்தி உலகமே பேசும். Be confident in yourself. Bye.